ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பாலிட்டி கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். டிஎன்பிசிக்கு குரூப் 4க்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். அதில் பாலிட்டியில் வந்து 9th பாலிட்டி பார்த்துட்டு இருந்தோம். போன லெசன் அடிப்படை உரிமைகள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அடிப்படை உரிமைகள், மனித உரிமைகள் இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ 4th லெசனில் வந்து அரசாங்கங்களின் வகைகள். ஓகேவா? அரசாங்கங்களின் வகைகள் பார்ப்போம். இது என்னென்ன படிக்கணும்னு சொல்கிறது மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? அரசின் உறுப்புகள் என்னென்ன கொடுத்துறாங்க பாருங்கள். சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை இதெல்லாம் தான் அரசாங்கத்தோட உறுப்புகள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு அரசை பற்றி என்னென்னு கொடுத்துறாங்க. மிக பழமையான அரசு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பாக்ஸ் இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது வந்து நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியம். ஐக்கிய பேரரசு காணப்படும் முடியாட்சி அமைப்பே மிக பழமையான அரசாங்க அமைப்பாகும். முடியாட்சியில் அரசரோ அல்லது மகாராணியோ அரசாங்கத்தின் தலைவர் ஆவர். ஆங்கில முடியாட்சி என்பது அரசியலமைப்புக்கு உட்பட்ட முடியாட்சி ஆகும். அதாவது அரசின் தலைமையாக இருந்தாலும் சட்டமேற்றும் வல்லமை தேர்ந்தெடுக்கப்படும் நாடாளுமன்றத்தை தான் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அரசமைப்போட வகைகள் எழுதப்பட்ட மற்றும் எழுதப்படாத அரசியலமைப்பு, நெகிழும் தன்மை, நெகிழும் தன்மையற்ற அரசியலமைப்புன்னு சொல்கிறாங்க. ஒற்றை ஆட்சி முறை, இறையாண்மை மிக்க ஒரே நிறுவனமாக இந்த ஆட்சி தான் ஒற்றையாட்சி முறை. ஒற்றையாட்சி முறைக்கு எக்ஸாம்பிள் மட்டும் நல்லா பார்த்துங்க. எந்தெந்த நாடுன்னு. ஓகேவா? ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ஜப்பான், இலங்கை. இப்போ ஒற்றையாட்சின்னு போட்டு இந்த 4 நாட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? ரிவிஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒற்றையாட்சியோட நிறைகள் கொடுத்துறாங்க. இது அப்படியே ஒரு கிளான்ஸ் ரீட் விட்டுங்க. இது ஒன்றும் பெருசாக, இது வந்து சிறு நாடுகளுக்கு தான் பொருத்தமானது. ஓகேவா? அதோட குறைகளும் சொல்லியிருக்காங்க, ஒரு கிளான்ஸ் விட்டுறாங்க. இந்திய அரசியலமைப்பில் ஒற்றையாட்சி தன்மை, இதை வந்து நோட் பண்ணிங்க. இந்த பாயிண்ட் முக்கியம். இந்திய அரசியலமைப்பில் ஒற்றையாட்சி முறை எப்படி இருக்குங்கிறது பார்த்தீங்களா? இது நோட் பண்ணிங்க. பலமான மத்திய அரசு, மாநில அரசின் மீது மத்திய அரசின் ஆளுமை, ஒற்றை அரசு அமைப்பு, அரசியலமைப்பின் நெகிழும் தன்மை, மாநிலங்களின் சமமற்ற பிரதிநிதித்துவம், அவசர கால ஏற்பாடுகள், ஒற்றை குடியுரிமை, ஒருங்கிணைக்கப்பட்ட ஒற்றை நீதித்துறை, அகில இந்திய சேவைகள், ஆளுநர்கள் மத்திய அரசால் நியமிக்கப்படுதல். ஓகேவா? கூட்டாட்சி முறை ஆட்சி சொல்லியிருக்காங்க பாருங்கள். கூட்டாட்சி முறை ஆட்சிக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். தேசிய அரசுக்கும் பிராந்திய அரசுக்கும் இடையில் இருக்கும் உறவின் அடிப்படையில் ஒற்றையாட்சி முறை என்றும் கூட்டாட்சி முறை என்றும் வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா. ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. கூட்டாட்சி முறைக்கு எக்ஸாம்பிள். அதோட நிறைகளும் மற்றும் குறைகள் கொடுத்துருக்காங்க. அது ஒரு தாடி ரீடு மட்டும் விட்டுங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸ் நல்லா பார்த்துங்க. ஒற்றையாட்சிக்கும் கூட்டாட்சிக்குள்ள டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரே ஒரு அரசு அல்லது துணை குழுக்கள், இது இரட்டை நிலை அரசாங்கம். பெரும்பாலும் ஒரே குடியுரிமை தான் ஒற்றையாட்சியில். இது இரட்டை குடியுரிமை. துணை குழுக்கள் தன்னிச்சையாக செயல்பட இயலாது. இது கூட்டாட்சி குழுக்கள் மத்திய அரசுக்கு உட்பட்டவை. அதிகார பகிர்வு இல்லை, அதிகார பகிர்வு உண்டு. மையப்படுத்தப்பட்ட அதிகாரம், அதிகார பரவல். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பில் கூட்டாட்சி முறையின் அம்சங்கள் அப்படிங்கிறது இரட்டை அரசாங்கம், எழுதப்பட்ட அரசியலமைப்பு, அதிகார பகிர்வு, அரசியலமைப்பின் உயர்வு அதிகாரம், நாட்டின் உச்சபட்ச சட்டமாக அரசியலமைப்பு சட்டம் விளங்குகிறது. மத்திய மாநில அரசுகளால் இயற்றப்படும் சட்டங்கள் அதன் விதிகள் உட்பட்டு அமைதல் வேண்டும். நெகிழும் தன்மையற்ற அரசியலமைப்பு, சுதந்திரமான நீதித்துறை, இரட்டையவை ஆட்சி. ஓகேவா? இது முக்கியம். ஓகேவா? இது நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து நாடாளுமன்ற ஆட்சி முறைனா என்னென்னு கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்ற ஆட்சி முறைக்கு எக்ஸாம்பிள் இதை கொடுத்துறாங்க பாருங்கள். நம்ம வந்து நாடாளுமன்ற ஆட்சி முறையில் வருவோம். பிரிட்டன், ஜப்பான், கனடா, இந்தியா. அது மட்டும் இல்லாமல் இந்த பாருங்கள், நாடாளுமன்றத்தோட பேர்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொன்று இருக்கும். இது ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போன குரூப் 4 கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதெல்லாம் நல்லா பார்த்துங்க. இஸ்ரேல் வந்து கெனஸ்ட், ஜெர்மனினா பண்டஸ்டாக்னு சொல்லுவாங்க, டென்மார்க்னா போக்டிங், நார்வேனா ஸ்டார்டிங், அமெரிக்க ஐக்கிய நாடுகள்னா காங்கிரஸ், ஜப்பான்னா டயட், பிரிட்டன்னா பார்லிமெண்ட். ஓகேவா? இப்படி தான் நம்ம சொல்லுவோம். நம்மளும் பார்லிமெண்ட் தான் சொல்லுவோம். ஓகேவா? நம்ம பிரிட்டன் நாடாளுமன்ற ஆட்சி முறையை தான் பின் பண்ணுறோம். நம்ம நாடாளுமன்ற ஆட்சி முறையின் அம்சங்கள் கொடுத்துறாங்க. இதை நோட் பண்ணிங்க. பெயரளவு மற்றும் உண்மையான நிர்வாகிகள், பெரும்பான்மை கட்சி ஆட்சி, கூட்டு பொறுப்புணர்வு, இரட்டை உறுப்பினர், பிரதம மந்திரி தலைமையில். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அதோட நிறைகள் மற்றும் குறைகள் கொடுத்துறாங்க. அது ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. அதிபர் மக்களாட்சி. அதிபர் மக்களாட்சி எந்த நாட்டில் இருக்குன்னு நோட் பண்ணிக்கிங்க. அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா மற்றும் இலங்கை. நாடுகள் ரொம்ப முக்கியம். எந்தெந்த நாடு எந்தெந்த இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துங்க. அப்படி தான் கொஷின் கேட்பாங்க. அதிபர் ஆட்சியோட அம்சங்கள் பார்த்துங்க. அது ஒரு கிளான்ஸ் படிச்சு விட்டுங்க. நிறைகள் குறைகள் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து அதிபர் மக்களாட்சிக்கும் நாடாளுமன்ற ஆட்சி முறைக்கு டிஃப்ரென்ஸ் கொடுத்துறாங்க பாருங்க. இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும். குடியரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் பிரதம மந்திரி ஆவார். இதில் அதிபரே அதிகாரம் படைத்தவர். இது மத்திய சட்டமன்றம் அதிகாரம் படைத்தது. அதிகார பிரிவினை மையப்படுத்தாமல் இருப்பது. சுதந்திரமாக செயல்படும் பிரிவுகள், தனித்தனியாக சார்புடைய செயல்பாடுகளை கொண்ட பிரிவுகள். மாகாண தலைவர் அதிபர் ஆவார். அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர். அரசாங்கத்தின் தலைவரும் அதிபரே ஆவார். இதில் அரசாங்கத்தின் தலைவர் பிரதம அமைச்சர். இது ரொம்ப நோட் பண்ணிங்க. ஓகேவா? அரசின் தலைவரும் அரசாங்கத்தோட தலைவரும் முக்கியம். யாரும் நல்லா நோட் பண்ணிக்கங்க. தனிநபர் தலைமை, இதில் கூட்டு தலைமை. மகா சபையின் செயல்களுக்கு அதிபர் பொறுப்பு ஏற்க மாட்டார். கூட்டு மற்றும் தன்னிச்சையான பொறுப்புகள். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் இந்திய மத்திய அரசு மற்றும் மாநில இருக்கிற உறவுகள் மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க. சட்டமன்ற உறவுகள் வந்து பிரிவு 245 255 வரையுமா. நிர்வாக பிரிவு 256 263 வரையும். நிதி உறவு வந்து
268லேருந்து 294 வரையும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ மத்திய பட்டியலில் என்னென்ன துறைகள் இருக்குன்னு பார்த்துங்க. அந்த எக்ஸாம்பிள்லாம் பார்த்துங்க. எத்தனை துறைகள் கவுண்டிங் இருக்குன்னு பார்த்துங்க. 100 துறைகள் இருக்குது. மாநில துறைகள் 61 இது இருக்குது. அதோட இதையும் பார்த்துங்க. பொதுப்பட்டியல் 52 துறைகள். இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா நோட் பண்ணி வச்சிங்க. கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஷின் வரும். ஓகேவா? அதனால் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெசன் இது வருங்க. மொத்த தேசிய மகிழ்ச்சி. ஓகேவா? தேசிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து பூட்டான் அரசின் அரசமைப்பில் இடம்பெற்றுள்ள இக்கருத்து ஜூலை 18, 2008ஆம் ஆண்டு நம்ம நாட்டில் நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஓகேவா? மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து பூட்டான் 4ஆம் அரசரான ஜிங்மே ஷிங் வான்செப் அவர்கள் 1970ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. நம்ம இதில் எப்போ நடைமுறைப்படுத்துனாங்கன்னு நோட் பண்ணிக்கிங்க. அவர் எப்போ இது பண்ணாங்கன்னு நோட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான். இந்த லெசன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லெசன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.